நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அவங்க இப்ப கொடியேற்றம் செய்வாங்க. என்னை எவ்வளோ கொடுத்துட்டேன். ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ. பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ. தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ. பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ. பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா. வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த தெங்கள் சரிதமே. இது தீயில் எழுந்து வந்த தேசமே. தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். சுதந்திரம் அடைந்து 80 வருடங்கள் ஆகிறது. 80 வருஷத்துல நம்ம மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சேர்ந்து எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். நம்மெல்லாம் சேர்ந்து. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாருக்கும். இன்னும் டெவலப் ஆகணும் நம்ம நாடு. இப்போ இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸுன்னு நம்ம மும்மதமும் சேர்ந்து தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் நமக்கு ஃபார்ம் பண்ணி இப்படி தான் நடக்கணுன்ற ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு நம்ம நடத்துகிறோம்.
அது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், வரலாறு படிச்சவங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ 600 வருஷம் நம்ம இந்திய நாட்டை வந்து முஸ்லீம்ஸ் ஆண்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது மிஷினரிஸ், அதாவது ஃபாரின் ரூலர்ஸ், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ஆண்டு இருக்குது. இந்த முஸ்லீம்ஸுக்கும் இந்துவுக்கும் அவங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு செய்யணுமோ அவ்வளோ செஞ்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. நீங்கள் டெல்லி பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸோட இது பில்டிங் தான் எல்லாமே இருக்காது. செங்கோட்டையிலேருந்து பிரிட்டிஷ் நம்பிட்டு போன வேலையை இவங்க ஃபாரினர்ஸு கண்டினியூ பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் நடக்கும். ஒரு ஸ்டேட்லேயும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரிப்பப்ளிக் டேலேயே அவங்க வந்து அதை இந்தியன் கான்ஸ்டியூஷனாக நமக்கு ஃபார்ம் பண்ணி இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி மாநிலங்கள் வாரியாக, மொழி வாரியாக, மதவாதியுமே கிடையாது, மொழி வாரியாக தான் நம்ம மாநிலங்களை பிரித்து எல்லாரும் இப்படி தான் ஒரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மோட என்ன சொல்கிறது பொது மெட்ரோ வாட்டர் எல்லாத்தையும் உள்ளடங்கியது தான் ஒரு நம்ம பொதுவில் வில்லேஜிலலாம் நம்ம விளைச்சல்னு சொல்கிறோம். விளைச்சல்ன்ற வார்த்தைக்கு எல்லா டெவலப்மெண்ட்டு தான் அதுக்கு அர்த்தமாகும். அந்த மாதிரி ஒருத்தரும் அந்த கான்ஸ்டியூஷன் பிரகாரம் தான் நம்மளை வாழ சொல்லி எல்லாருக்கும் ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. மக்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க, மாநிலங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க, மத்திய அரசுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணி ஒருத்தரும் இது நமக்குள்ள எந்த வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து தான் வாழணுன்ற ஒரு வரைமுறை தான். இப்போ சுதந்திரம் வந்ததுக்காக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணலாம். அது எப்படி கொஞ்சம் இருக்குன்னா, சத்தமா. நம்ம எல்லாரும் உண்டு எவ்வளோ கஷ்டப்படி காந்தி இவங்கெல்லாம் நமக்கு சுதந்திரம் அது இன்னொருத்தருக்கு கொடுக்காம முஸ்லீம்ஸு, கிறிஸ்டியன்ஸு எல்லாரும் ஐக்கியப்பட்ட இருக்கிறவங்க. நீங்க உங்கள தான் இருக்குது. நீங்க எல்லாம் நல்ல குணத்துல இருந்தா அப்ப நாடு நல்லா இருக்கும். அதனால உங்களுக்காக அவங்க நான் இருக்க மாட்டேன், கொஞ்ச நாள் தான் நான் இருக்கேன். ஆனாலும் நீங்க எல்லாம் நல்லா இருக்கும். உங்க பசங்க நல்லா வாடுங்க, நல்ல சிட்டிஜனா வாடுங்க. அப்பதான் நமக்கு சந்தோஷம், நம்ம நாட்டுக்கு நல்லது. எல்லாரும் கிட்ட வார்த்தை பேசுறாங்க, கிட்ட பழக்கம் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணாம அம்மா அப்பா நல்ல பசங்க இருப்பாங்க. தாத்தா பாட்டி நல்ல கதை, பழைய கதை எல்லாம் சொல்லிட்டு ராமாயணம் பாரதம் சொல்லிட்டு அவங்கள வாழ்க்கை ஓகே. இது வந்து செல்லியம்மன் காலனி ராஜேஷுக்கு 500 ரூபாய் பரிசு. அப்புறம் லக்ஷ்மண் நகர், ஓல்ட் லக்ஷ்மண் நகருக்கு சிவா பண்றோம். யாரும் குறை இருந்தா சொல்லுங்க, 500 ரூபாய். ராஜே சிவா இவங்க வந்து ஸ்லீப்பர், அவங்களுக்கு 500 ரூபாய். இவங்க வந்து லக்ஷ்மண் நகருக்கு ஸ்ரீதேவி, செல்வி வந்து செல்லியம்மன் காலனியில் லக்ஷ்மண் நகர்ல ஒரு பாதி, ஈஸ்ட் மெயின் ரோடும் அந்த பிரதான சாலை. செல்லியம்மன் காலனி சித்ரா ஈஸ்வரி. எல்லாரும் ஒழுங்கா செய்யறாங்கல்ல, தெரியுதுல்ல உங்களுக்கு ஆளுங்க. அவங்க சொல்லவே வேணாம், அவங்க பாட்டுன்னு செய்யுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் தயாளன். நான் வந்து கன்சியூமர், அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு, அதில் சென்னை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். மற்றும் மனித உரிமை கழகம், அது ஹியூமன் ரைட்ஸ், அதுலேயும் இருக்கிறோம் நாங்கள். இதை வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா அதை ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு ஒரு அம்மையார் செக்ரட்டரியா இருக்குது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அதனால அந்த அம்மாவுக்கு, குட்டியம்மாள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் இவர் வந்து என்னுடைய நண்பர் மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன். நானும் இவரும் ரயில்வேல சீனியர் சிக்ஸ்த் இன்ஜினியரா நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த சமயத்தில் இவரும் இருந்தார். இப்போ எனக்கு என்னன்னா, நம்ம எவ்வளோ நிறைய வேலை செய்கிறாங்க. நான் வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி அமெரிக்கா போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா சுகாதாரம்ன்றது அவ்வளோ சுத்தமாக நல்லா இருக்கு, ஒரு டஸ்ட் இல்லை. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டில் கிட்டத்தட்ட 2,50,000 பேர் ஒரு வருஷத்துக்கு சுகாதாரம் இல்லாதனால வீசிங் ப்ராப்ளம், அலர்ஜி ப்ராப்ளத்தால சாவறாங்க.
அதை வந்து யாரும் கவலைப்படுறதா தெரியல. அதை வந்து இன்னும் கேர் எடுத்து சரி பண்ணணும் அது. ஏன்னா அந்த நேரத்துல இவ்வளவு சுகாதாரமா நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சுகாதாரமா வாழணும். அதுக்காக வினோத்குமார் இருக்காரு அண்ட் முரளி இருக்கிறாரு. ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சார் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சார் பேசிட்டு போனாரு, ரொம்ப அருமையாக பேசினாரு. அண்ட் எல்லா மாற்றங்கள் ஒரு சேஞ்ச் வரணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டிலேருந்து தொடங்கணும். ஓகேங்களா, ஒரு தெரு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா தெரு சுத்தமாக ஆகாது. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ளே சுத்தமாக இருக்கணும், வீடு சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம தெருவை சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம ஏரியாவை சுத்தமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணாதான் அந்த சுத்தங்கள் வரும். ஓகேங்களா, இது செயின் ஆஃப் ரியாக்ஷன். ஒருத்தர்கிட்ட அப்படியே போயிட்டே இருக்கும், பரவிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு நம்ம தெருவில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேர் வந்து காமனாக என்ன பண்ணுவோம், நான் அப்படி இருக்கேன் சொல்லிட்டு போயினே இருப்போம். கரெக்டுங்களா, அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டோம். ஏன்னா எல்லாருமே பிஸி, எல்லாருக்கும் ஒரு ஒர்க் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு அர்ஜென்சி இருக்கு, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போயிருப்போம். ஓகேங்களா, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணும், ஆனா யாரை போய் அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது, யாரை போய் ரீச் பண்ணணும்னு தெரியாது. கரெக்டுங்களா, ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா, இந்த தொகுதியில இந்த ஏரியால உங்களுக்கு எது இருந்தாலும் மேடமை ரீச் பண்ணுங்க. இவங்க கரெக்டான பர்சன். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து யார் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்களோ லோக்கலா, உங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டட் பீப்புள்லாம் கனெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்க மூலியமா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். என்ன மாதிரி ஹெல்ப்? சப்போஸ் உங்க தெருவில் வந்து மழை காலத்துல மரம் விழுந்துச்சு, மரம் வந்து உடஞ்சி விழுந்துச்சு, அதை எப்படி கிளியர் பண்ணணும் தெரியாது, ரீச் பண்ணுங்க. உங்க ஏரியால தண்ணி நிற்குது, சால்வ் பண்ணும், கூப்பிடுங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஏதாவது கரண்ட் இபி ஃபெயிலியர் ஆச்சு, ஹெல்ப் வேணும், கூப்பிடுங்க. ஓகேங்களா, இதுக்கு எல்லாத்தையும் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஃபோன் தான், ஒரு 2 செகண்ட் ஆகாது, கூப்பிட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ மேடமோட நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். ஸோ எது இருந்தாலும் இந்த தொகுதியில் மேடம் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துகிட்டு நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ நிறைய டைம் எடுத்துக்க விரும்பலை, எல்லாரோட டைமும் ப்ரீஷியஸு. ஓகேங்களா, ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு, கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு. இங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு தெருல ஒருத்தர் இருப்பீங்க. கரெக்டுங்களா, நீங்க சொல்லணும் உங்க தெருல என்ன இருக்குன்றத நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா இப்ப மேடம் ஒரு இடத்துல சொல்ல அவங்களுக்கு எல்லா தெருலையும் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஓகேங்களா, அந்த மாதிரி அந்த கோஆர்டினேஷன் வாங்க, ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. ஸோ மேடம் சொன்ன மாதிரி ஒரு புதிய சேஞ்ச் வந்திருக்கு கவர்மெண்ட்ல. ஸோ 1.5 ட்ரில்லியன் நம்மளோட ரெவென்யூ எக்கானமியை கொண்டு போகணும்னு ட்ரை பண்றாங்க. அதுக்கு இங்க இருக்கிறவங்க ஒருத்தரோட ஹெல்ப்பும் அதுல இருக்கு. ஓகேங்களா, நீங்க போய் ஒரு 10 ரூபாய் ஒரு பொருள் வாங்கினாலும் அதுல எக்கானமி இருக்கு. ஓகேங்களா, வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கினாலும் அதுல எக்கானமி இருக்கு. ஓகேங்களா, ஒரு பை பண்றோன்னா நம்ம கிட்ட அந்த வருமானம் இருந்தா தான் வாங்க முடியும் ஒரு பொருளை. ஓகேங்களா, ஸோ எல்லாரோட ஸ்பெண்ட்லயும் இந்த கவர்மெண்டோட க்ரோத் இருக்கு. ஓகேங்களா, நிறைய விஷயம் இருக்கு. இது வந்து இன்னும் லாங் டேர்ம் போவோம். எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறாங்க நான் ஃபீல் பண்றேன். நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ண சொல்ல நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருக்கு. நெகட்டிவ் அங்கங்க இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இப்போ நீங்க ரோடு போறீங்க, பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், எப்பவுமே ஃபிளாட்டா இருக்காது. அதே மாதிரி எல்லாமே இருக்கும். பாசிட்டிவான திங்ஸ் எடுத்துட்டு போங்க. we are there to help all the people. ஓகேங்களா, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அன்சிகா, 9th ஸ்டாண்டர்ட் பாப்பாமா பேத்தி, எல்லாருக்கும் தெரியும், சொல்ல வேணாம். ஸ்டார்ட் பண்ணுங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிச்சுக்கோங்க, டைம் ஆகிடுச்சு. Good morning to everyone gathered here today. Today, August 15, 2026 is our 80th Independence Day. In this day, I want to talk about the importance of education for our society. Education is more than just textbooks and exam. It is the process that helps us to grow intellectually, emotionally, and socially. From our first day in school, we being a journey that shape our future. We learn how to read and write, but we also learn how to express ourselves, how to listen, how to think critically, and how to work with others. A well-educated person is not just someone who scores high marks. It is someone who can make the decision wisely, treat others with kindness, and stand up for what is right. Education teaches us how to live a meaningful life. It helps us understand our rights and responsibilities. It gave us the strength to face challenges and the confidence to achieve our dreams. Education also plays a big role in building a strong nation. When people are educated, they are more aware of their surroundings. They understand the importance of health, cleanliness, and the environment. They become better citizens who care about their country and work to improve it. Sadly, not every child in the world has access to education. Some children are forced to work or face situations that keep them away from school. This is why those who offer us the opportunity must use it with dedication. We must study not just for ourselves, but for those who cannot.
One educated child can change the mind community. At home and school, let us respect the chance we have to learn. Let us read more books, ask more questions, explore new ideas, and become the kind of student or teacher society are proud of. Let us be kind to classmates who struggle and help them learn. Learning is not race. It is the journey we are all on together. In conclusion, education is not just about preparing for exam. It is about preparing for life. It gave us power, purpose, possibilities. Let us value it, respect it, and use it well. That's all. Thank you for your precious time spending here. Once again, I wish you all a very happy Independence Day. அன்சிகாக ஒரு சின்ன பரிசு. மோனிகா லக்ஷ்மண் நகர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஒரு அப்பா தாத்தா பேரு திருநாவுக்கரசு சாரோட பேத்தி. Good morning, everyone. Myself, Mohit. Today, I feel very happy and proud to speak a few words about Mahatma Gandhi on this special day of Independence Day. Mahatma Gandhi was born on 2nd October 1869 in Gujarat. Now, you might be thinking, what made Gandhiji so special? Well, Gandhiji proved that you don't always need power or violence to make a difference. Sometimes standing up for what is right with courage and patience can be much more powerful. He led important movements like the Non-Cooperation Movement, Salt March, and Quit India movements. Many Indians followed him because they believed in his message of truth and peace. And finally, on 15th August 1947, India became independent. But here's something we should remember. Freedom is not just about celebrating Independence Day once a year. It is also about what we do in every day. Being honest, respecting others, helping people, keeping our surroundings clean. These are small things, but they can create a big change. So this Independence Day, let's not just say Jai Hind. Let's actually live the value that our freedom fighter taught us. Let's be a generation that makes Indians stronger, kinder, smarter, and better. Happy Independence Day to everyone. Thanks. மோனிகாக ஒரு சின்ன பரிசு. காந்தி நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். லிக்கித் ஹோம்ல ஒரு எலக்ட்ரிக்கல் குணசீலனோட சன். Good morning to my respected elders and all my dear neighbors. My name is Deep Valendi. Today I am here to present a speech on importance of education. First of all, I wish you a very happy Independence Day. Education plays a very important role in everyone's life. It is the most important factor for the development of human civilization. It gives us knowledge and teaches us lessons of humanity. Education tells man how to think, how to work properly, how to make decisions. It comprises good thoughts in human beings. Education provides the nation unity and uplifts public awareness. It gives us employment and identify and highlights. The human talent education increases self-confidence and assists in developing the personality of a person. It helps us to innovations and discoveries. Thank you. சின்ன பரிசு. Good morning, everyone. My name is G. Bhuvanesh. At first, I wish you all a very happy Independence Day. Today is 15th August and we are celebrating 80th Independence Day of our country. On 15th August 1947, India got freedom from the British rule. This day reminds us the sacrifice of our great freedom fighters who efforts gave us independence. Great freedom fighters like Mahatma Gandhi, Netaji, Subhash Chandra Bose, Bhagat Singh and others fought for the independence of India. We should always respect our freedom and fighters. I am proud to be an Indian and I love my country very much. Our country is the best country in the world. Thank you. புவனேஷுக்கு ஒரு சின்ன பரிசு. அரசாங்க பிரதிநிதி ஐடிவி ராஜேஷ் அவர்களுக்கு ஒரு எங்க அசோசியேஷன் மூலமா ஒரு சின்ன ஒரு மரியாதை. மைக் இல்லைங்களா?
जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு எல்லா மக்களும் என் உறவு எல்லோர் மொழியும் என் பேச்சு திசை தொடும் தொரு என்